ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஒரு லேசர் டேக் பசில் பார்க்கலாம். லேசர் டேக்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரேஸ் மாதிரி ஊடுருவி போய் எங்களோட ஒப்போனண்ட்டின் ஒரு பீஸை வந்து நாங்கள் கேப்சர் பண்ணுறது தான் இதுக்கான அர்த்தம். இது வந்து பின், டிஸ்கவர், செக், ஃபோக் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வகைக்குள்ளே அடங்காது. இது வந்து நாங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ளே பண்ணுற ஸ்டைல், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஒயிட் மூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நான் வந்து ஒயிட் ப்ளே பண்ணுறேன். ஸோ ஒயிட்டோட மூவ் வந்து குயின் A4 வைக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து பிளாக் என்ன மூவ் பண்ணியிருக்குன்னா ரூக் C7 வச்சுருக்கு. ஸோ அடுத்த மூவ் என்னோடது செக் பண்ணணும். குயின் H4 வச்சு செக் பண்ணுறேன். ஓகே, கிங் வந்து பிளாக் கிங் வந்து G8க்கு மூவ் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த மூவ் என்னோடது குயின் D8 வச்சு செக் பண்ணுறேன். ஸோ D8 வச்சு செக் பண்ணினா இந்த C7ல் இருக்கிற ரூக் வந்து எனக்கு கேப்சர் ஆகும். இது வந்து பாருங்கள், ஒரு டயகோனல் சைட்டில் போய் அவங்களோட ஒப்போனண்டோட இடத்துக்குள்ளே நாங்கள் ஊடுருவி போய் அவங்களோட பீஸையே நாங்கள் வந்து கைப்பற்றுறோம். ஸோ இதுதான் வந்து லேசர் டேக்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், லேசர் டேக்ன்றது வந்து ஒரு ஸ்டைல். This is not a strategy, okay? ஸோ நான் வந்து குயின் D8 வச்சு செக் பண்ணியிருக்கேன். ஸோ கிங் வந்து H7க்கு மூவ் பண்ணியிருக்கு. ஸோ என்னோட நெக்ஸ்ட் மூவ் வந்து குயின் கேப்சர் C7. ஓகேவா? இப்போ நாங்கள் எங்களோட இடத்துல இருந்து எதிராளியோட இடத்துக்கு ஊடுருவி போய் அவங்களோட பீஸையே நாங்கள் வந்து கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் லேசர் டேக். ஓகே.